அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் மார்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலையில் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கும்போது அவ்வளோ நல்லதுங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏபிசி ஜூஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஏபிசி ஜூஸ்க்காக ஆப்பிள், பீட்ரூட் அண்டு கோகோனட் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ கோகோனட் வந்து அவ்வளோ நல்லது காலையில் பசங்களுக்கு தேங்காய் பால் கொடுக்குறதில்ல. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் கோகோனட் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய்க்கு பதிலாக கேரட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி காலையில் ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ பெனிஃபிட் அவங்களுக்கு. சாப்பிடாம ஒரு சில பசங்க போவாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ பெனிஃபிட் பசங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏபிசி ஜூஸுன்னு இல்லாமல் காலையிலே பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லது பசங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எதுவுமே சாப்பிடாம அப்படியே வெறும் வயிற்றுலேயே போவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் அவங்க செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லது பசங்களுக்கும். இந்த மாதிரி கேரட்டு, தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து இதே மாதிரி மிக்ஸியில் அடித்து அதையும் ஜூஸாக குடிக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ, ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள், இல்லைன்னா கேரட்டு, பீட்ரூட்டு ஏதாச்சும் ஒன்று பசங்களுக்கு நம்ம வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் பசங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. தேங்காவையும் பீட்ரூட்டையும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அடித்ததை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அதை 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த 2 ஆப்பிளையும் நல்லா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்திருக்கேன். இன்றைக்கினா நார்மலாகவே நம்ம வந்து ஸ்மூத்தி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தோல்லாம் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் தோல் சீவிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இதையும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஆப்பிளை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த ஜூஸை இதில் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஜூஸாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே ரெண்டுத்துலேயும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளை வடிகட்டணும் அவசியமே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சேன். இப்போ நம்மளுடைய ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இல்லாதனால நான் 2 டீஸ்பூன் மட்டும் அந்த ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் இல்லை சேர்க்காமல் விட்டாலும் பரவாயில்ல. பசங்களுக்காக 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மார்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சேம் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.